ரிமோட் சர்ஜரிலாம் இன்னைக்கு வந்து பாசிபிளா வந்துருச்சு. அது மதுரைக்கே வந்துருச்சு. அது எங்கேயோ நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் அந்த வெளிநாட்டுல நடக்குது. நம்ம ஊர்ல என்னைக்கா வரும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லயே இந்த டெக்னாலஜி இன்னைக்கு வந்து இருக்கு. இத இன்னைக்கு லான்ச் பண்ணதுல உங்க ரொம்ப 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 சந்தோஷம். மருத்துவத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் புதிய உச்சங்களை எட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரையில் செயல்பட்டு வரும் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அடுத்த தலைமுறைக்கான அதிநவீன ரோபோடிக் அறுவை சிகிச்சை சாதனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரோபோடிக் அறுவை சிகிச்சையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட இந்த மருத்துவமனை தற்போது மேலும் மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை நோயாளிகளுக்காக கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய ரோபோடிக் அறுவை சிகிச்சை அமைப்பின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பிரபல நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனியும் நடிகர் பிரசாந்த் தியாகராஜனும் கலந்து கொண்டு புதிய ரோபோடிக் அறுவை சிகிச்சை சாதனத்தின் செயல்பாட்டை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் குருசங்கர், மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரி மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மூத்த மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டனர். இந்த புதிய தலைமுறை ரோபோடிக் அறுவை சிகிச்சை சாதனம் உலகின் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள முன்னணி மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலகளவில் 18,000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளில் இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அமைப்பின் மிகப்பெரிய சிறப்பம்சம் 3D உயர் தெளிவுத்திறன் கொண்ட காட்சி அமைப்பு, மருத்துவரின் கைகளின் அசைவுகளை மிக துல்லியமாக பிரதிபலிக்கும் ரோபோடிக் கருவிகள் மற்றும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்கு உதவும் மேம்பட்ட இமேஜிங் வசதிகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சைகள், கல்லீரல் மற்றும் பித்தநாள சிகிச்சைகள், சிறுநீர் பாதை அறுவை சிகிச்சைகள், மகளிர் மருத்துவம், மார்பக அறுவை சிகிச்சை, தைராய்டு சிகிச்சை, குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கலான மருத்துவ சிகிச்சைகளை மிகுந்த துல்லியத்துடன் மேற்கொள்ள முடியும். குறிப்பாக புற்றுநோய் தொடர்பான சிக்கலான அறுவை சிகிச்சைகளிலும் இந்த தொழில்நுட்பம் பெரும் பங்களிப்பை வழங்கும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலின் மிகவும் குறுகலான பகுதிகளில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளிலும் இந்த ரோபோடிக் அமைப்பு மிக உயர்ந்த துல்லியத்துடன் செயல்படுகிறது. மேலும் நோயாளிகளுக்கு குறைந்த அளவிலான இரத்த இழப்பு, குறைந்த வலி, சிறிய காயம், விரைவான குணமடைதல் மற்றும் மருத்துவமனையில் தங்கும் நாட்கள் குறைவது போன்ற பல நன்மைகளும் கிடைக்கின்றன. இதனால் நோயாளிகள் விரைவாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடிகிறது. இந்த ரோபோடிக் அமைப்பு குறித்து பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ரோபோ தானாகவே அறுவை சிகிச்சை செய்யுமா என்ற கேள்வி எழலாம். ஆனால் மருத்துவர்கள் விளக்குவது என்னவென்றால், இந்த ரோபோடிக் அமைப்பு ஒருபோதும் தன்னிச்சையாக செயல்படாது. ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நடவடிக்கையும் அறுவை சிகிச்சை நிபுணரின் முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். மருத்துவரின் கைகளில் இயல்பாக ஏற்படும் மிகச்சிறிய நடுக்கத்தை கூட இந்த அமைப்பு நீக்கி மிகவும் நுணுக்கமான அறுவை சிகிச்சைகளிலும் அதிக துல்லியத்தை வழங்குகிறது. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் அறிமுகம் மதுரை மட்டுமல்லாமல் தென் தமிழக மக்களுக்கும் உயர்தர மருத்துவ சேவையை இன்னும் எளிதாக கிடைக்கச் செய்யும் முக்கிய முன்னேற்றமாக மருத்துவத்துறையினர் கருதுகின்றனர். என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட் மீனாட்சி மருத்துவமனையில உலகத்துல என்னெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதை முதல்ல மதுரை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றது எங்களுடைய ஈத்தோஸ், எங்களுடைய பாலிசி. தான் ரோபோட்டிக் சர்ஜரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க முறை மதுரைக்கு கொண்டு வந்திருக்கோம். 10 வருஷமா மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஐபோன்ல வந்து இப்போ 14, 15, 16 முடிஞ்சு இப்போ 17 புது மாடல்லாம் வந்த மாதிரி ரோபோட்ல இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு மெஷின் வந்து நாங்க இன்னைக்கு வாங்கியிருக்கோம். அது வந்து மெட்பாட்னு பேரு. இதை வாங்கறதுக்கு முன்னாடி எங்க மருத்துவர்கள்ட்ட பேசினேன். அதே மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கிளீவ்லாண்ட் கிளினிக்ல இருந்து சில டாக்டர்ஸ் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசினேன். நியூசிலாந்துல பிசிக்கலா போய் மருத்துவமனைகளை பார்த்தேன், அங்க யூஸ் பண்றாங்க. ஆஸ்திரேலியால சிட்னில ஒரு மருத்துவமனையில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சில மருத்துவமனைகள்ல. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாடலை வந்து வாங்கி நாங்க வந்து மதுரை கொண்டு வந்திருக்கோம். இந்த பர்டிகுலர் மாடல் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு மீனாட்சி மருத்துவமனையில தான் இருக்கு. இதுல வந்து நிறைய பெனிஃபிட் ஃபார் பேஷண்ட்ஸ் வரும். ஷார்ட்டர் ஸ்டே, அதாவது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சர்ஜரி முடிஞ்சு வேகமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி, அதிக கியூர் பண்ண முடியும். இந்த நிறைய டெக்னாலஜி இதுல இருக்கு. இதுல ஒரு ஸ்பெசிபிக் டெக்னாலஜி என்னன்னா ரிமோட் சர்ஜரிஸ் பண்ணலாம். அதாவது இப்ப எங்க டாக்டருங்க இல்ல வேற டாக்டருங்க வேற நாட்டுல இருந்து கூட அங்க கண்ட்ரோல் பண்ணி சர்ஜரி இங்கே வச்சு நம்மளால சர்ஜரி பண்ண முடியும்.
ரிமோட் சர்ஜரிலாம் இன்னைக்கு வந்து பாசிபிளா வந்துருச்சு. அது மதுரைக்கே வந்துருச்சு. அது எங்கேயோ நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு ஓ இதெல்லாம் அந்த வெளிநாட்டுல நடக்குது, நம்ம ஊர்ல என்னைக்கா வரும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லயே இந்த டெக்னாலஜி இன்னைக்கு வந்து இருக்கு. இத இன்னைக்கு லான்ச் பண்ணதுல உங்க ரொம்ப 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 சந்தோஷம். பிக் தேங்க்ஸ் டு ஆக்டர் பிரசாந்த் அண்ட் ஆக்டர் விஜய் அண்ட் உங்க எல்லாருக்கும் இதை நாங்க பகிர்ந்துக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிக்கிறோம்.